गाइस நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். வித்தியாசமா பண்ணலாம். எல்லா பருப்பும் போடுறோம், எல்லா காயும் போடுறோம். இப்போ சாதமும் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். பசங்களுக்கு காலையில இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஒரு டம்ளர் இருக்கா அதை போட்டுக்கலாம். எல்லா பருப்புமே நம்ம இது கூட போட்டு கழுவிடலாம். கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, சிறுபருப்பு எல்லா பருப்புமே போட்டிருக்கேன். இதெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் சாதங்கிறதுனால நான் வந்து 3 ஊற்றிக்கிறேன். கம்மியாக இருக்கும், 3 ஊற்றிக்கலாம். சரி, கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுடலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு பச்சை மிளகாவும் கூட போட்டுறேன். நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை. பார்த்தா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இது எல்லாமே இது கூட போட்டுக்கலாம். மொத்தமாக வதக்கி எடுத்துடலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து பருப்பு கீரை வாங்கி வச்சுருக்கேன், அதை ஆஞ்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே சாம்பார் சாதம் செய்யும் போது கீரை போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பருப்பு கீரை இன்றைக்கி எடுத்துட்டு அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன். இது பசங்களுக்கு கொடுத்தோம்னா எல்லா காயுமே இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது சாப்பாடு இது. இப்போ நம்ம வந்து இதுக்கு சாம்பார் பொடி தான் போட போகிறோம். பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சாம்பார் பொடி போட வேண்டாம். இப்போ வந்து நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இது வேக வச்சிடலாம் காயை. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து போச்சு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். ஏன்னா சாதம் ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம், ஒரே ஒரு கொதி வரட்டும். இது 3 2 4 பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சாதம் வந்து இந்தமாரி நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம அது கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் ஒத்தாப்புல வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிட்டு இந்த டைம் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் போக கட்டி ஆகிடும். இது இறக்கி வச்சிடலாம். இதை இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளித்து கொட்ட போகிறோம். ஊற்றிக்கலாம். அதில் இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெடிச்சிச்சு. உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு வித்தியாசமான சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பாய். பை பாய்.